விஜய் வந்து இந்த நொடியிலிருந்து அடிமையாயிட்டாங்க. அனைவருக்கும் ஷைன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் கட்டிடத்தை சிறந்த நிபுணர்களை கொண்டு உருவாக்கிட தொடர்புக்கு 9566555777. இந்த நேரம் நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் வரலையா மணிப்பூர்ல பத்தி எரிஞ்சுட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து மணிப்பூருக்கு போகல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, தானே புயல் வந்தது, வருதா புயல் வந்து என்ன மக்கள் வந்து வெள்ளத்தில் தத்தளிச்சாங்க. இப்போ இந்த பாரதிய ஜனதா அங்கே போனது. ஹேமா மாலினிக்கு என்ன தெரியும்? பாண்டி பஜாரை தெரியும், டி நகரை தெரியும், தியாகராய நகரை தெரியும், புரியுதுங்களா? கரூரில் நடக்கிற அந்த தெரு தெரியுமா? குஷ்பு இருக்கா, அவளுக்கு என்ன தெரியும்? அவள் ஒரு நடிகை. ஜெயலலிதா இருக்கும்போது மோடி, அமித்ஷா இவங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு கேட்ட பக்கம் கூட திரும்பி பார்க்க முடியல. கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நீ வந்து அவசரமாக நீ பனையூர் பங்களாக்கு வர்றதுக்கான அவசியம் என்ன இருக்குது? அதுக்கு பிறகு ஒன்றும் அறிக்கை விடல. அதுக்கு பிறகு நீ போயிட்டு வந்து மேலே போயிட்டு முறையிட விட்ட உடனே சிபிஐ நாட்டு காவல்துறைக்கு இல்லாத ஒரு அக்கறை. அங்கே நிரபராதின்னு சொன்னாக்க எப்படி நிரபராதி? கொலைக்காரனே விஜய் தான் நான் சொல்லுவேன். கொலைக்காரன் விஜய் தாங்க. உன்னை பார்க்க தானே வந்தானுங்க, என்னை பார்க்க வந்தானுங்க. தொண்டர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி, விவசாய அணி, வழக்கறிஞர் எல்லா அணியும் வச்சு ஒரு ஒழுங்குபடுத்துறாங்கல்ல. அதே போல திமுக நடத்துறாங்கல்ல. உன்னுடைய அணி என்ன இருக்கு? நீ தான் ஒழுங்குமுறைப்படுத்திருக்கணும். எம்ஜிஆர் அப்படி திரும்பினாலே அழகுங்க, அஜித் சிரிச்சாலும் அழகுங்க. இவன் ஒரு இத்து போன மாதிரி இருக்குன்னா இவனை பார்க்கறது இவ்வளோ கூட்டம் திரண்டு வந்தது. அதில் நெருக்கி 41 பேர் இறந்துருக்கான். அவனுக்கான எந்த ஆறுதலும் சொல்லலை, எந்த ஒரு 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 அவனை பார்க்கறதுக்கோட நீ போகல. நீ பாப்பார பசங்க வந்து ஏதாவது பண்ணி நினைக்கிறான். இந்த பாப்பார பசங்க கூட்டத்தை ஒழிச்சா போதும், தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே உருப்படும். இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஃபாலோ பண்ணாங்க ஃபார்முலா, சேம் ஃபார்முலாவை இங்கேயே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. அதே போல் ஒருத்தவன் புஷி ஆனந்த், அவன் ஆந்திரா, இது தெலுங்காரன், அவன் பாண்டிச்சேரிக்காரனுக்கு இங்கே என்ன இருக்குது? அவன் ஒயின் ஷாப் வச்சுருக்கான், மது கடை வச்சுருக்கான். நீங்கள் ரசிகரம் பண்ணுறா வரும். உன்னை கொண்டு வந்தது யார்? விஜயோட அப்பா. அவர் விஜய் அப்பாவே நீ காலி பண்ணி வராத அளவுக்கு பண்ணிட்டேன். என்னையா பேசுகிறீங்க? நாங்கள் இட்டுக்குன்னு போகிறது ஏன் நாங்கள் வந்து இப்போ சிரமம்? இது பேச்சு. அது ஒரு சினிமாக்கார கும்பல், சினிமாக்கார பக்கம் பின்னாடி போகிற ஒரு மாபெரும் ஒரு கேவலமான தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து படிச்சிருக்காங்களா, படிக்கலையே? இவங்களாம் அறிவு இருக்கா இல்லையா? இது கரூர் இன்சிடென்ட் வந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க, அதோட உங்களுக்கு கருத்து என்ன? வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் வந்து இதை விட மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு கேட்டப்போலாம் தராமல் இருந்துட்டு, இப்போ மட்டும் திடீர்னு வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து அனுமதி கொடுத்து அது வந்து அவங்களுக்கு சாதகமாக வெற்றி பெற வச்சுருக்காங்கன்னா, விஜய் வந்து இந்த நொடியிலேருந்து அடிமையாகிட்டாங்க. விஜய் வந்து பாரதிய ஜனதாவுக்கு அடிமை. தமிழ்நாட்டை வந்து ஏதாவது ஒரு கபலீகரம் செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மண் வந்து சாதாரண மண் கிடையாது. இது இறைவனால் படைக்கப்பட்ட மண் பொதுவாகவே. ஆனால் அந்த வகையில் இந்த மண் பெரியாருடைய மண், அண்ணாவுடைய மண், கலைஞருடைய மண், எம்ஜிஆருடைய மண், ஆளுமை மிக்க ஜெயலலிதாவோட மண், இவங்க எல்லாருமே வந்து காமராஜர் மண், கக்கன் வாழ்ந்த மண், ஜீவானந்தம் வாழ்ந்த மண். இப்போ இருக்கிற நம்ம இந்த காலத்திலே நல்ல கண் வாழ்ந்துட்டுருக்க மண். இந்த மண்ணுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது, ஒரு தனித்துவம் இருக்குது. இந்த மண்ணை எவனையும் வந்து வடநாட்டுக்காரன் கபலீகரம் செய்ய நினச்சாக்க தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழனுடைய செருப்பு கூட இட மாட்டான் ஒருத்தன். இவங்க எல்லாருமே ஆதி காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அந்த கட்டமைப்பை வந்து சாதனை செதர்த்திலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேற்று ஒரு நடிகன், இன்றைக்கி வந்து அரசியல்வாதி. அரசியல் அவனுக்கு என்ன முதிர்வு தெரியும், என்ன அனுபவம் தெரியும்? இந்த அனுபவமே இல்லாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு வந்து பொறுப்பியாக்குறது அந்த இயக்கம், அந்த தலைவன். அதை விட்டுட்டு கிட்டத்தட்ட 34 மணி நேரம் சென்று ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே வரான். அவங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருந்தால் 34 மணி நேரம் வரலையும் எதுவும் பேச வந்திருப்பானா? சரி, வந்துட்டான். வந்து மக்களுக்கான எந்த ஒரு அறிவுரையும் சொல்ல, ஆதரவும் சொல்ல, ஆறுதலும் சொல்ல.
நீ நேராக சிபிஐக்கு போயிட்டு இங்கேருந்து புஷி ஆனந்த் நேராக டெல்லிக்கு போகிறாப்புல, ஆதவராஜன் டெல்லிக்கு போகிறாப்புல. இவங்க என்ன பேசுனாங்க? அப்போ இங்கே என்ன கை மாறி இருக்குது? அங்கே என்ன விலை பேசப்படுது? ஏங்க ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்றைக்கி இன்றைக்கி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து இன்றைக்கி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாத அனுபவம் விஜய் இருக்கா? இன்றைக்கி சாதாரண மிஸ்ஸா பீடு எமர்ஜென்சி பீட்லேருந்து தொட்டு வந்த இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருக்கிற அனுபவம் இல்லாத விஜய்க்கு இருக்குதா? இப்படி அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகலாம். இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் திராவிட இயக்கங்களை சிதைச்சி விடணும், திராவிட இயக்கங்களை இல்லாமல் ஆக்கணும். அப்போ அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் உடைய அவங்களுடைய சித்தாந்தம் எப்படின்னு கேட்டால், நம்ம நினச்சது ஒரு போராட்ட களத்திலேயே மக்களை வச்சுக்கணும், நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு 2 மாதம் இந்தியா லெவலில் உலகத்திலே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. வேளாண் துறையை ஒரு தவறான முறையில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு நீ விலை பேசி முடிச்சுட்டு அவன் சொல்கிற விதையை தான் நீ விதைக்கணும், அவன் சொல்கிற விலையை தான் நீ நிர்ணயம் பண்ணணும், அவன் கொடுக்குற பொருளை தான் நீ வாங்கணுன்றது கிட்டத்தட்ட 850 பேர் இறந்தான். ஆனால் அதுக்கான தீர்வு கிடச்சிது. 850 இறந்து பலி கொடுத்து திருப்போம். அதுக்கான இந்த நாட்டுடைய பிரதமர் போய் பார்க்கல. இந்த நேரம் நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வரலையும் மணிப்பூரில் 10 எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஒரு நாட்டுடைய பிரதமர் மணிப்பூருக்கு போகல. அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, தானே புயல் வந்தது, வருதா புயல் என்ன மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி எண்ணற்ற பணிகளை செஞ்சு பண்ணாங்க. அதே போல் கலைஞர் புயலில் இன்றைக்கி ஸ்டாலின் புயலில் மக்களுக்கு எல்லா உதவியும் செய்யும்போதெல்லாம் இப்போ இந்த பாரதிய ஜனதா அங்கே போனது. இன்றைக்கி நீ கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அது ஒரு 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 அறிவுபூர்வமான ஒரு சம்பவத்தை அறிவுபூர்வமான ஒரு செயலாற்றத்தை இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் கையாண்டார். அன்றைக்கி பாரதிய ஜனதா எங்கும் போல அங்கே அரசியல் பண்ணுது. இன்றைக்கி இந்த சம்பவம் ஏற்பட்டதுக்கான காரணம் யார்? ஒரு மனிதன். அவர் கொடுத்த நேரம் என்ன? அந்த நேர காலக்கெடுவுன்னா அதை தகர்த்து அங்கேருந்து வந்திருந்தார். அவரால் ஏற்பட்ட ஒரு ஹேமா மாலினிக்கு என்ன தெரியும்? பாண்டி பஜாரை தெரியும், டி நகரை தெரியும், தியாகராய நகரை தெரியும், புரியுதுங்களா? கரூரில் நடக்கிற அந்த தெரு தெரியுமா? உடனடியாக ஒரு குழு அமைச்சு அங்கே பார்வையிட்டானுங்க. என்ன தெரியும்? குஷ்பு இருக்கா? அவளுக்கு என்ன தெரியும்? அவள் ஒரு நடிகை, அவளுக்கு என்ன தெரியும்? காங்கிரஸில் இருந்தால், திமுகவில் இருந்தால், அண்ணா திமுக போனால், இன்றைக்கி பிஜேபி போயிட்டா. இப்போ நேரத்துக்கு தான் மாறிக்கொண்டு இருக்கிறவருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரம் என்ன தெரியும், நாகரிகம் என்ன தெரியும், பண்பாட்டு வரைமுறைகள் என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பண்ணக்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது மோடி, அமித்ஷா இவங்க 2 பேருமே அவங்க வீட்டுக்கு கேட்ட பக்கம் கூட திரும்பி பார்க்க முடியல. அப்படி ஒரு ஆளுமையாக நின்ன அந்த அம்மா மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தை கபலீகரம் பண்ணி எப்படியாவது எவன் சிக்குவான்னு பார்த்தா அது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் செவி சாச்சார். ஆனால் அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பண்ணாலும் இடி ஐடி என்னென்னமே பண்ணி பார்த்தாங்க, முடியல. இப்போ அதே இடி ஐடியை வச்சு விஜயன்ற ஒரு மனுஷன் விஜய் மேல்முறையிட்டு போனார். நான் பாண்டி பஜார் நிற்கிறேன், கடைக்காரன் அனுமதி இல்லாமல் நான் கடவுளை போக முடியுமா? முடியாதுல்ல. அதுமாரி தான் மேலிடம் 2 பேரும் ஏன் ஓடனானுங்க? கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நீ அவசரமாக நீ பணம் ஒரு பங்களாக்கு வர்றதுக்கான அவசியம் என்ன இருக்குது? அதுக்கு பிறகு ஒன்றும் அறிக்கை விடலை. அதுக்கு பிறகு நீ போய்ட்டு மேலே போய்ட்டு முறையிட விட்ட உடனே சிபிஐ மாற்றியாச்சு. இந்த கேஸு இந்த தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இல்லாத ஒரு அக்கறையா? காட்லாண்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நிகராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு காவல்துறை இவங்களுக்கு நிகரானவன் எவன் இருக்கிறான்? அது தெரிஞ்சுதான் போய் இப்போ ஒரு அடிமை சிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அடிமை சிக்கிக்கிட்டான். அப்போ அந்த அடிமை யாருங்கிட்ட விஜய் தான். இப்போ அந்த அடிமையை வச்சு எப்படியாவது அதிமுகவோட ஓட்டு, திமுகவோட ஓட்டு பிரிக்கணும். இது எல்லாமே அரசியல் தான். தேர்தலை முன்னெடுத்து தான் எல்லாம் செய்யுது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டும் பாரதிய ஜனதாவும் போட மாட்டானுங்க, விஜய்க்கும் போட மாட்டானுங்க. அந்த ஓட்டு அப்படியே தான் இருக்கும். ஆனால் இவங்க யார் மேலேயாவது மேலே நின்று சவாரி செய்யணும் தான் நினைக்கிறாங்க தவிர, ஆனால் ஒரு காலமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரை வேறு எந்த இயக்கங்கள் புதுசாக வந்தாலும் அவங்க மேலே சவாரி செய்ய நினச்சாலும் பாரதிய ஜனதாவில் எதுவும் செய்ய முடியாது. இது எல்லாமே அரசியல் தான். சிபிஐ இன்னைக்கு வெற்றி பெற்றுட்டாங்க, ஜெயித்தாங்க. நிரபராதின்னு சொன்னாக்க எப்படி நிரபராதி? கொலைக்காரனே விஜய் தான் நான் சொல்லுவேன்.
கொலைக்காரன் விஜய் தாங்க. உன்னை பார்க்க தானே வந்தானுங்க, என்னை பார்க்க வந்தானுங்க, உன்னை பார்க்க தானே வந்தானுங்க. அதுக்கான ஏற்பாடுன்னா அப்புறம் அதிமுக வந்து கூட்டம் நடத்துங்க. தொண்டர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி, விவசாய அணி, வழக்கறிஞர் எல்லா அணியும் வச்சு ஒரு ஒழுங்குபடுத்துகிறாங்கல்ல. அதே போல் திமுக நடத்துகிறாங்கள. உன்னுடைய அணி என்ன இருக்குது, என்ன பண்ணணும்? நீ தான் ஒழுங்குமுறைப்படுத்திருக்கணும். நாமக்கல்ல மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற நீ, பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு உன்னை அங்கே வந்து உனக்கு பஸ்ஸில் வரும்போது மக்களை நீ பார்த்துருந்துன்னு கேட்டால் அந்த கூட்டம் அப்படியே பிரிட் ஆகி போயிருக்கும். அந்த கூட்டம் நேரம் நீஞ்ச பிறகு இங்கே நீ என்ன மரமுறை பண்ணியிருக்க? நீ இதுக்கு பொறுப்பு வந்து விஜய் தான். விஜய் இயக்கத்தில் உள்ள மட்டும்தான் வந்து பொறுப்பேற்க முடியுதான், மற்ற யாருமே கிடையாது. ஒன்றை பார்க்க தானே வந்தான், மற்றவங்கள பார்க்கவில்லையில. விஜய் ஒரு சினிமாக்கார கும்பல், சினிமாக்கார பக்கம் பின்னாடி போகிற ஒரு மாபெரும் ஒரு ஒரு கேவலமான தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து படிச்சிருக்காங்களா, படிக்கலையா? இவங்களாம் அறிவு இருக்கா இல்லையா நான் கேட்குறது. ஏன் அவன் ஒரு நடிகன், சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறான், அவன் கூலிக்காரன். அவனுக்கு போய் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு உனக்கு எண்ணம் வருது. உன் அம்மா அப்பா பாரு, உன் எதிர்காலத்தை பாரு, உன் வாழ்க்கையை பாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய கல்வியை பாரு. அதை விட்டு இப்போ நடிகன் பின்னாடி பொண்ணு. எம்ஜிஆரை விட ஒரு பேரை இருக்கணவா நான் கேட்குறேன். அஜித்தை விட ஒரு பேரை இருக்கணவா? எம்ஜிஆர் அப்படி திரும்பினாலே அழகுங்க, அஜித் சிரிச்சாலும் அழகுங்க. இவன் ஒரு இத்து போன மாதிரி இருக்கிறான். இவனை பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் திரண்டு வந்தது. அதில் நெருச்சி 41 பேர் இறந்துருக்கான். அவனுக்கான எந்த ஆறுதலும் சொல்லலை, எந்த ஒரு 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 அவனை பார்க்கறதுக்கோட நீ போகல. நீ உடனே கோர்ட்டு மூலயமா போயிட்டு தீர்ப்பு வழங்கி நீ வந்து ஜெயிச்சிருங்க. போனால் வந்து திமுக வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க, அங்கே வந்து இவங்களை காலி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எம்ஜிஆர் சந்திக்காத கலைஞர் சந்திக்காத ஒரு நெருக்கடியாங்க. இந்த நாட்டை வந்து பாப்பார பசங்க வந்து ஏதாவது பண்ணி நினைக்கிறான். இந்த பாப்பார பசங்க கூட்டத்தை ஒழிச்சா போதும், தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே உருப்படும். இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஃபாலோ பண்ணாங்களா ஃபார்முலா, சேம் ஃபார்முலாவை இங்கேயும் ஃபாலோ பண்ணி ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டிடிபி ஏடிஎம்கே, அங்கே பவன் கல்யாண், இங்கே விஜய். அதே மாதிரி பாஜக சந்திரபாபு நாயுடு பேரில் ஒரு ஏற்கனவே ஒரு கேஸு கரெக்டாக வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி உள்ள தூக்கி போட்டாங்க. அதுக்கு பேரம் பேசினாங்க, வந்தாங்க, நின்னாங்க. காங்கிரஸ் வந்து இந்தியா லெவலில் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எரிவாயு சிலிண்டர் இவ்வளோ கம்மி விலை கொடுப்போம், டோல்கேட் எடுத்துருவோம், மற்ற விலைவாசிலாம் குறைப்போம்னு. பாரதிய ஜனதாவுடைய அறிக்கையில் என்ன இருந்தது? ஒன்றுமே கிடையாது. ஆக ஒரு இந்தியாவில் நாங்கள் தான் வலிமையான ஒரு கட்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. வலிமையான கட்சி இந்தியாவில் பெரிய ஆளுமைக்குன்னு சொல்கிறேன். இந்தியா அப்புறம் தனிச்சு நிற்க சொல்லுங்கள். இந்தியா தானேங்க, இந்தியாவில் தனிச்சு நிற்க சொல்லுங்கள். திமுக தனிச்சு நின்னா 234 தொகுதியில் வந்து குறைஞ்சபட்சம் 150 தொகுதி ஜெயிக்கும். அதிமுக ஜெயிக்கும். நீ பாரதிய இந்தியா பூரா நீ பெரிய ஆள் தானே, எவன் மேலேயும் சவாரி ஏறாமல் நீ தனிச்சு நில்லு. இப்போ ஆந்திரா ஃபார்முலா இங்கே ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலமாக ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. வடநாட்டிலேருந்து ஒரு அமித்ஷா மாதிரி 1000 அமித்ஷா வந்தாலும் சரி, மோடி மாதிரி லட்சம் அமித்ஷா மோடி வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. பாஜக கிட்ட சென்ட்ரலில் இருக்காங்க, எல்லா பவரும் இருக்கும். இப்போ விஜய் இருக்காரு, அவருக்கு வந்து ரசிகர் கூட்டம் இருக்கு. இப்போ ஏடிஎம்கே வந்து கிரவுண்ட் லெவலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கிராஸ் ரூட்டில். இப்போ 3 சக்தியும் சேரும்போது அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக தானே இருக்குது சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் சும்மாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. நான் பார்க்குறதுக்கு நான் கூட தான் போவேன் விஜயை பார்க்குறதுக்கு. நான் ஓட்டு போட்டுருவேண்ணே. எனக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல. இறந்து போனதுக்கே நீ போகலை, அவனை புதைச்சானா எரிச்சானா எதுவுமே தெரியாமல் போருங்க. நீ ஒரு அரசியல்வாதியாக நான் ஏற்றுக்கவில்லை. குடும்பத்தினரையும் தத்தெடுத்துக்கிறாங்களா, லைஃப் லாங் அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஆதவர்ஜினா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு சோறு போட சொல்லுங்கள். அப்புறம் விஜய் இருக்கார்ல, ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு சோறு போட சொல்லுங்கள். அவங்க அம்மா அப்பா சந்தோஷமாக வச்சு சொல்லுங்கள். அப்புறம் வந்து ரசிகனாக போனவன் பாதி பேர் இறந்துட்டான். அந்த ரசிகனை நீ மணிக்கு வந்து ஒரு பிள்ளை இருக்கும், ஒரு பிள்ளை பறி கொடுத்துட்டான். நீ அந்த குடும்பத்தை யார் வயசானவங்க அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்கள நீ தத்தெடுத்து என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண போகிற? நாமக்கு வாசிக்கிறதுக்கா, பேருக்காகவா? அதெல்லாம் வேணாம், அது பழத்துக்குவாங்க அவங்க. இதெல்லாம் சும்மா ஓட்டுக்காக சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள். எவனே ஒருத்தன் எழுதி கொடுத்து வந்து புரியுதா அங்கிள், ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து அங்கிள் கூப்பிடுறிய, அவர் என்ன உங்கள்கிட்ட சொந்தக்காரனா? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் அவர் சொந்தக்காரர். அதே போல் ஒருத்தவன் புஷி ஆனந்த், அவன் ஆந்திரா தெலுங்காரன், அவன் பாண்டிச்சேரிக்காரனுக்கு இங்கே என்ன இருக்குது? அவன் ஒயின் ஷாப் வச்சுருக்கான், மது கடை வச்சுருக்கான். நீங்கள் ரசிகரை பண்ணுற வரும். உன்னை கொண்டு வந்தது யார்? விஜயோட அப்பா.
அவர் விஜய் அப்பாவே நீ காலி பண்ணி வராத அளவுக்கு பண்ணிட்ட. அப்படி இருக்கும்போது நீ வந்து என்ன பண்ண, ஒரு 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 கட்சி ஒரு வரமுறையாக பேசணும். என்னையா பேசுகிறீங்க, நாங்கள் இட்டுக்குன்னு போகிறது தான், ஏன் நாங்கள் வந்து இப்போ சிரமம், இது பேச்சு, அது எந்த மொழி இது?